மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். வானத்துக்கு பூமிக்கு சர்வாதிகாரம் படைத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம். உடைய இரக்கத்தினாலே கதாவை இம்மட்டும் எங்களுக்கு கிருபையாய் பாதுகாத்து இந்த வருடம் முழுவதும் கண்ணினிமை போல பாதுகாத்து அதற்காக நன்றி. கதாவே, இந்த 2023 முடிய போகிறது. 2024 நாங்கள் காணப்போகிறோம். தேவரீர் இம்மட்டும் இருந்து வழிநடத்தின தேவனாய் கர்த்தர், இனியும் நீர் வழிநடத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கதாவே, கேட்பது பேசுவது அடியோன் நல்ல தேவ ஆவியான அடியோன் இருந்து பேசுகிறீர். அதை கதாவை நான் கேட்கவும் அதன்படி செய்யவும், கதாவே ராஜ்யத்து குறி பிள்ளைகளாய் மாறவும் தேவ ஆவியான எங்களோடு இந்த ஒத்தாசை அவை நடத்தும்படி எங்களோட ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரித்தை தேவனுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் கண்ணின் இமை போல நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆமென். அநேக தேவைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிந்தைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் தேவனாய் கர்த்தர் நம்மை அரவணைத்து வந்திருக்கிறார். மனிதர்கள் தள்ளினாலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை தள்ளாமல் பாதுகாத்து வருகிறார். ஆமென். ஆனால் எந்த சூழ்நிலை மனுஷனை சார்ந்து ஓடாதபடி யார் ஒருவர் தேவனை சார்ந்து ஓடுகிறார்களோ அவர் எந்த சூழ்நிலை தேவன் குறை வைப்பதே இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருக்கும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லை வந்து வேத வார்த்தை சொல்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம் தேவனாயிருக்கிற கர்த்தரிடத்திலே யார் நம்பிக்கையாய் இருக்கிறார்களோ, யார் அவரை சார்ந்து அவரையே பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பாதுகாவலராயும் அவர் நமக்கு மறைவிடமாகவும் நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்துகிற தேவனாகவும் நம் ஆபத்து காலத்திலே நம்மை மீட்கிற தேவனாயும் இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, அதான் எபிரேயர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவியை கைவிடலாம், மனைவி கணவனை கைவிடலாம், பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் கைவிடலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையும் கைவிடாதபடி பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம் தேவன் நமக்கு ஒரு பாதுகாவலர். அல்லேலூயா. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள் செல்லும்போது அவங்களோட படைகள்லாம், கருப்பு படை, பூனை படை, எல்லா படையும் பாதுகாவலராக போகிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு தவறுதல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்ம தானே பார்க்குறோம்ல உலகத்தில். ஆனால் நம் தேவனே நமக்கு பாதுகாவலர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. நான் தான் ஒரு தாய் தகப்பன் கூட சென்றாலும் பாதுகாத்து வழி நடத்தினாலும் அதுக்கு எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிற தேவன், எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எந்த சூழ்நிலையும் அறிந்தவர். ஒருவேளை தாய் தகப்பனோ, நண்பர், உற்றார் உறவினர்களோ, இல்லை பலவீன மனிதன் பாதுகாவலராக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை அவன் அறியாமை காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு அறியாதது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்றால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் முதல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள்.
உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை விட உங்கள் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 15:1 சொல்றாரு ஆபிரகாமை நோக்கி, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு நீ பயப்படாதே. அங்க சொன்ன வார்த்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த சோதோம் குமோரா தேசத்திலே அவனுடைய சகோதரனாகிய லோத்து குடியிருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த தேசத்தை சூறையாடுவதற்காக அந்த காலகட்டத்தில் எல்லா சொத்து சுகங்களையும் எல்லாவற்றையும் கொள்ளையாடி சென்ற போது அதை அவங்க அறிவிக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு எபிரேய வாலிபன்னு சொல்கிறான், உன்னுடைய சகோதரனுடைய பொருள்லாம் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எல்லாரையும் சூறையாடி கொண்டு அவங்களையும் சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள் சொன்னபோது இவன் பாருங்க 318 ஆட்களை திரட்டி கொண்டு போய் எல்லாரையும் அங்கே சூறையாடி அங்கே இருக்கிற பொருளெல்லாம் மறுபடியும் பெற்று சகோதரனையும் மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வருகிற சூழ்நிலை அங்கே தசம் பார்க்கக்கூடிய காரியம் மெல்கிதேசனுடைய காரியங்கள்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து வந்த பின்பு தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஏன் அந்த வார்த்தை? தேவனை நம்பி வந்ததினாலே, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததினாலே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன் பெரிய ஜாதியாக்கி என்ன பண்ண உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் எந்த சூழ்நிலை பயப்படாதபடி தேவனையே சார்ந்திருப்பீர்கள் என்றால், தேவன் எல்லாருடைய மத்தியிலும் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், வந்த நிலைமையை யோசித்து பாருங்கள், இப்போ இருக்கிற நிலைமையை யோசித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் பெருமைக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இல்லை யாராவது சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். நன்மை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒரு சில நேரத்தில் தேவனை நம்ம மறுதலித்து பின்வாங்கி போனாலும் கர்த்தர் மறுபடியும் நம்ம அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் அரவணைத்து அன்பு செலுத்தி நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 33:29 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? இஸ்ரவேலர். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ நினைக்கலாம், ஐயோ நான் ஒன்றுமே கிடையாது, எப்பா பணம் பொருள் சொத்துலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுப்பா, அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற பணம் நாளைக்கு எங்கே போகும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை யார் பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது நித்திய காலம் அந்த ரட்சிப்பு உங்களோடு இருக்கும், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. அதனால் நம்ம பணத்தை தான் உயர்ந்தவன் என்று பணத்தை வச்சு பார்க்காதீங்க, நற்குணங்களை வைத்து பாருங்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து 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 அவரை மகிமைப்படுத்துங்க, அதுவே மேன்மைக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டவர்கள் யார்? உலகத்தில் இருக்கிற மனிதனை விட கர்த்தர் நம்மை தேவ புத்திரர்களாக நம்மை தெரிந்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் எந்த சூழ்நிலை நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். அவருடைய மகிமை நம் மீது எப்போதும் இருக்கும். நமக்கு எதிரான காரியங்கள் சூழ்ச்சிகள் எது நடந்தாலும் சரி, ஒருவேளை கண்ணுக்கு தெரிஞ்சு மனுஷன் செய்கிற காரியங்கள் நீ தப்பித்து கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத அந்தகார லோகாதிபதியுடைய சூழ்ச்சி,
அந்த ஆவி கிரியை செய்யுமானால் அதை கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழியில், அதாவது சங்கீதம் 5:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அல்லேலூயா. நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதே சந்ததியில் வரும்போது நோவாவை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு சந்ததியிலும் நோவாவை ஆசீர்வதித்த போல, ஆபிரகாம் ஆசீர்வதித்த போல, யாக்கோபின் சந்ததியை ஆசீர்வதித்தது போல அந்த சந்ததியில் நம்ம என்ன பண்ணாரு, இணைத்து நம்மையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம், இந்த உலகமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்காதீர்கள், அது கிடைக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெரிதாக நினைக்காதபடி பரலோகத்தில் நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம் என்பதை முதல்ல பாருங்கள். பரலோகத்துக்குரிய காரியங்களை சேர்க்கும் போது தான் பரமபிதா மகிமைப்படும். உலகத்துக்குரிய காரியங்கள் சேர்த்து வைத்தீங்கன்னாக்க எந்த பிரயோஜனமும் இல்லை. கடந்த தினம் 2-3 நாள்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு நடிகர் இறந்தும்போது அவர் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவர் சொன்னார், என்னையா பணம் பணம் பணம், மறிச்சா அநாகரோட அவுத்துட்டு தான் ஏன் புதைக்கிறான். அல்லேலூயா. உண்மைதானே? மறிக்கும் போது நம்ம உடலில் என்ன வைக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்ற அந்த ஆவி பரலோகத்துக்கு அவருடைய சமூகத்தில் போகணும் அப்படின்னாக்கா நம் ஆத்மாவை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்துக்குரிய காரியங்கள் வரலாம் போல, இதெல்லாம் மாழைங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட இருக்காது. அது நிரந்தரமற்றதாக இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றவர்கள் எந்த சூழ்நிலையும் அதை இழந்து போகாதபடி நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதாவது சங்கீதம் 28:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Thank you Jesus. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் கிடைக்காத ஒரு சகாயம் நமக்கு கிடைத்திருக்கிறது தேவனிடத்திலிருந்து. நம்ம வீட்டில் உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்கள் எவ்வளோ பேர் நம்மளோடு இருக்கிறாங்க. ஆனால் யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. உண்மை மட்டும் பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த உலகத்தில் மட்டுமில்லை, ஆபிரகாம் எப்படி அந்த தேசத்தையும் தாய் தகப்பனை விட்டு பிரித்து எடுத்தாரோ அதுபோல நம் ஒவ்வொருவரையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களாம் பாக்கியவான்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் கிடைக்கல. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்ண, அந்த ஞானவான்களை பொறுக்கி தான் அங்கே வச்சுக்கிறாங்க. தனக்கு கூட இருந்து உதவி செய்ய முடியாது. கரெக்டாக அப்படி நம்மளை தெரிந்து கொள்ள ஒன்றுமே நமக்கு எதுக்குமே லாக்கிடாது. நம்மளாம் ஏதாவது லாக்கியா? எதுக்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருந்தோம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தோம். கர்த்தர் என்று தேர்ந்தெடுத்து நம்மை மேன்மைக்குரியவர்களாக கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இதுவே நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்கூடாது. சொல்லப்பட்டிருக்கிறது, அதே சங்கீதம் 84:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவ அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் முகத்தை அனுதினமும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவ ஆவி நம்ம அனுதினம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள்? நீதிக்குரியவர்களாய், நீதியற்றவர்களாய், துன்மார்களாய், இல்லை பரிசுத்தவான்களாய், தேவ பயம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று அவர் அனுதினமும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்மளுடைய இருதயம் தேவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டுமே தவிர உலகத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இது 29, அதாவது 84:12 சொல்லப்பட்ட சங்கீதத்தில், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர்
கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நன்மை செய்யல யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதே நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இது இல்லை லைவில் போதான் போகுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னென்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க, அவங்க வேண்டுதல் செய்திருக்கலாம் அந்த சகோதரர் வந்து மறித்து விடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் மறித்த பிறகு அந்த அவங்க ஒரு கிறிஸ்துவ அம்மா, நீங்களாம் தெய்வமே இல்லை, இனிமேல் நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன். அந்த அம்மா சொல்கிற பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சி. நீங்களா தெய்வமே இல்லை, நான் வேண்டுதல் பண்ணேன், உயிர் பிழைத்துக்கலை, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு ஒரு தாய் சொல்கிறாங்க. பாருங்கள் அவளுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இப்படியும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய எந்த சூழ்நிலையும் தேவனை மறுதளிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தன் ஜீவனே போனாலும், தன் கூட பிறந்துகிற சகோதரிகள் தாய் தகப்பனுடைய ஜீவன் போனாலும் அது மறுதளிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பானால் இறப்பு என்பது நிச்சயம். அது எல்லாருக்கும், உனக்கு எனக்கும் உண்டு. அப்போது இது ஒரு காரணம் காட்டி தேவனை மறுதளிப்போமானால் நம்ம விசுவாசியாகவே இருக்கிறது வேஸ்ட்டு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் என்ன பண்ண முதல்ல நினைத்து பார்க்கணும். தேவன் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் அன்பின் நிமித்தம், பிதாவினுடைய அன்பின் நிமித்தம் நேசுகுமாரனை ஒப்பு கொடுத்ததுனால இன்று ரட்சிப்புக்குரிய பிள்ளைகளாக தேவன் நமக்கு ரட்சகராக நம்ம மீட்டு எடுத்திருக்கார் என்பதை நீங்கள் என்ன பண்ண மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார், பாதுகாவலராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் ஒருவர் சொல்லப்பட்ட இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாவலராய் இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கு. அப்போது நாம் தேவனை சார்ந்து கர்த்தருக்கு பயந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற பயம் நம்ம உள்ளத்தில் இருக்குமானால் நாம் கர்த்தர் எந்த சூழலில் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது 30:5 தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். யார் ஒருவர் பயத்தோடு பக்தியோடும் தேவ வசனத்தை யார் கை கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பாதுகாவலராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பகைஞருக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதிராளி முன்னாடி உயர்த்துறது தாங்க தேவனுடைய சித்தமே. தாயினுடைய காரியங்களாம் பாருங்க, அவனுக்கு எதிராளிக்கு அவன் ஒருவேளை சூழ்நிலை துவந்து போகிற, ஓடி போகிற, ஒளிந்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா கூட அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் அவளோடு இந்த ஜெயத்தை கொடுத்து அவர் நாமத்தை அவர் மத்தியிலே உயர்த்தினார் என்று நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம் சத்துருக்கள் இருக்கலாம், அதை பற்றி சத்துருக்கள் இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. உலகத்தில் நீங்கள் வாழறீங்கனாங்க ஒன்று நல்லவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க, உண்மையாகவே நல்லவன் கிடையாது. எதிராளி 2 பேர் இருக்கணும், அதுதான் நல்லது. 4 பேர் எதிராளி இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார், நமக்கு அந்த பயம் இருக்கும். எதிராளி இல்லைனாவே நமக்கு பயம் இருக்காது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதிராளி உண்டு. ஒருவேளை உலகத்தில் இருக்கிற எதிராளி இல்லாவிட்டாலும் வானமண்டலத்தில் இருக்கிற ஆவி நமக்கு எதிராளி தான் எந்த சூழ்நிலையும். அதனால் நீங்கள் மறந்து போகாதீங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளா அது எப்போதும் உங்களை தொட்டு கொண்டு சீண்டி கொண்டே இருக்கும். அதை நம்மை பாதுகாத்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னாக்கா கர்த்தராகி தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது,
அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அன்னாளுடைய காரியங்கள் உங்களுக்கு எல்லாருமே நன்றாக தெரியும். அவள் ஒரு மலட்டு தன்மையில் இருந்தால் அவளுடைய சக்காலத்தி, அதாவது தன்னோட புருஷனுடைய இன்னொரு மனைவியானவள் என்ன பண்ணா, அவள் எப்போது ஏளனம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அப்படிப்பட்டவளுக்கு இப்பொழுது சந்தோஷம் நிரம்பி வழிகிறதுன்னா சும்மா இல்லைங்க. இப்போ யோசித்து பாருங்க, சாதாரண சந்தோஷம் கிடைக்காது. பாடுகள் இல்லாமல் பலன் பெற்றுக்கொள்ள முடியாது வாழ்க்கையில் யாரா இருந்தாலும் சரி. அப்போ அவள் பாடுகள் அனுபவித்தால் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றினாள் என்று பார்க்கும். இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஊற்றினாள். அவன் சொன்னான், என்ன குடிச்சிட்டு வந்து இங்கே உளறியா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, என் தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய பாரத்தை, என் துக்கத்தை, என்னுடைய கவலைகளை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஊற்றினேன் என்று சொன்ன மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பாரானால் அது என்ன பண்ணுறேன் அப்படியே அவருக்கு ஒப்பு கொடுத்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே பொருத்தனை பண்ணினதை அவள் நிறைவேற்றினாள். நிறைவேற்றின பின்புதான் அவளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்தது. அவள் சொல்றா, இப்பொழுது என்னுடைய பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போது ஒரு பொருத்தனை ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றும் போது அங்கே பண்ண ஒரு மகிழ்ச்சியை காண. மரியாளுடைய காரியங்கள் நாம் பார்க்கும்பொழுது லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 46 55 வரை நீங்கள் ஒரு மேலோட்டமாய் பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். அல்லேலூயா. அங்கு ஒரு அர்ப்பணிப்பு, எல்லாவற்றிலும் ஒரு அர்ப்பணிப்பு. மலட்டு தன்மையா இருந்தாலும் தேவன் சொன்னதை என்ன பண்ணுமா, நம்பிக்கையாய் ஏற்றுக்கொள்ளும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது தேவன் எல்லாவற்றிலும் என்ன பண்றாங்க, மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இது சொல்லப்பட்டது லூக்கா புஸ்தகம் 1:69 அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் கிருபையாய் நிறைவேற்றி கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்குள்ளார நம்ம கடந்து போகிறோம். உலகமான ஆட்சிகள் 5 வருடமோ 10 வருடமோ ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய திறமையை பொறுத்து அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1000 வருடம் அரசாட்சி ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் கடந்து போகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும். அவர் இந்த பூமியில் ஒவ்வொருவரையும் அவருக்கு ஏற்ற மனவாட்டிகளை ரட்சித்து
அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும்படியாக தேவன் என்று அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனவாட்டிக்குரிய ஸ்தானத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும் என்றால் நாம் நீதியின் பாதையிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:51 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தாவீதுடைய வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்டு இஸ்ரேலுடைய சந்ததியில் நம்ம சேர்க்கப்பட்டு தேவ அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இன்று கிருபையாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. காலங்கள் மாறலாங்க, நேரங்கள் மாறலாம். இதோ 2024ஆம் ஆண்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நம்ம புதாண்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாட்கள்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய வயசு தான் கூடிக்கிட்டே போகுது. ஆமாம் தானே? நாளில் அந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. மாதம் அதுதான் ஓடிக்கிட்டு ஒன்றே ஒன்று மாறுது. 22 23 வந்துக்குது, 23 24 ஆகுது, 25 ஆகுது. இது போய்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாக்குத்தத்தின் அந்தந்த நாளுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். 24 வந்துட்டு நம்ம பெருசாக வித்தியாசங்களை காண போகிறதில்ல, அதே நாள் தான் காண போகிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற அந்த பணம் பொருள் ஆசைக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருக்கிறது முந்தைய வருடத்தை விட? ரட்சிப்புக்குரிய பாருங்க, புரிஞ்சுக்குங்க. ரட்சிக்கப்பட்ட போது நம்ம எப்படி இருந்தோம் ஆவிக்குரிய ரீதியில்? ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருடம் வந்திருக்கிறது, நம்ம என்ன மாற்றத்தை நம்ம கண்டிருக்கிறோம்? அதான் சொல்லப்பட்ட வேதவசனம் நீங்கள் பாலை உண்ணத்தக்கதவ இருக்காதபடி தினமான ஆகாரத்தை உட்கொள்ளுவதாக இருக்க வேண்டும். எப்பயுமே பாலே குடிச்சிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? குழந்தை தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை தான் மேன்மையை தவிர நம்ம வயசு கூடி போய் நம்ம பெருசாக சம்பாதிச்சு வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பிள்ளைகளுக்கு தேவைதான், அதை கண்டிப்பாக செய்ய தான் போகிறார். அதுலேயே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வைக்காதபடி தனிப்பட்ட முறையில் உங்கள் ஆத்மா ரீதியில் நீங்கள் எப்படி பலப்பட்டிருக்கிறீர்கள், வேத வசனத்தினாலே நீங்கள் பலப்படுவீர்கள் என்றால் நீங்கள் ஒரு இருப்பீர்கள். கர்த்தருடைய வருகையில் நீதிமொழி 18:10 சொல்லப்பட்ட அதே 3வது வசனத்தை பாருமா. 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நீதிமானாய் தேவ வசனத்தை யார் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சுகமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், மகிழ்ச்சியாயிருக்கும். உலகத்தில் ஓடுகிற ஓட்டம் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஓடி நீ சுகமாக வாழ்கிற ஒரு இடம் இருக்க, நித்திய ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? அது இருந்தால் போதும். இன்றைக்கி என்னதான் பணம் இருந்தாலும் அதை மேற்கொண்டு ஏதாவது பெருசாக செய்யணும் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதில் அலைச்சல் அதிகம். போதும் என்கிற மனது தான் நமக்கு வேதவசனம் சொல்ல, அது ஆதாயம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனசு நம்ம வாழ்க்கையில் வருக்குமானால் கர்த்தர் தர வேண்டியதை நேர்த்தியாய் தருவார். புரியுதுங்களா? பூமி பிளந்திருக்கும்போது வெயில் சீசனில் எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கும், அதை வாங்கிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இந்த மழை காலத்தில் தண்ணி மேலோட்டமாக சென்னையையும் தூத்துக்குடியை கலக்கிச்சு பாரு, அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆவி ரீதியில் எப்பொழுதும் நிரம்பி வழிகிறவளாய், ஆபத்தில் இல்லை ஆத்மா ரீதியில் நீ நிரம்பி வழிகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் சுகமாயிருப்பார்கள். 2 தீமோத்தேயு 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்படிப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிற வாழ்க்கையில எந்த சோகங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள் இது இல்லாதபடி எப்பொழுதும் மனரம்பயமாய் சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை
கர்த்தர் வழி நடத்துவார். அங்கே சொல்லப்படுறது காப்பாற்றுவார் சொல்லப்படுறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரம ராஜ்யம் பரலோகத்துக்குரியது நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நீதியின் வாசலுக்குள்ளார பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர அநீதியின் வாசலில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அப்போ நீதியின் வாசலில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீதியான காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை அனுதினமும் நீங்கள் தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமில்லை, தேவன் நமக்கு அடைக்கலம், நான் தங்கும் இடம் அவரே. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சரி, தேவனையே தாவீது சார்ந்திருந்தான். எந்த நிலையிலும் அவன் அநேக பிரச்சனைகள், தேவனுடைய அந்த வரலாறுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, தன் தாயின் தகப்பனால் தள்ளப்பட்டவன், சகோதரனால் தள்ளப்பட்டவன். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் எல்லாமே இவங்க தான் பழி போடுவோம். ஒரு ஆடு காணும் இதுனாக்க இவங்க மேலே பழி போடுவாங்களாம். இவங்க மேலே பழி போட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட்டு இவங்க அது கொடுத்த உடனே அவனுக்கு கசப்பான நீரை கொடுப்பாங்களாம். அது வயிறு ரொம்ப வலிக்குமா அந்த கசப்பான தண்ணீர் கொடுக்கும்போது. தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பாடுகள், தேவ சமூகத்தில் போய் கூட அவன் ஆராதிக்க முடியாது. ஏன்னா எப்படி நம்ம புரஜாதிகள் வெளியே எப்படி நிற்கிறாங்களோ அது மாதிரி அவன் வெளிதான் நிற்ப வைப்பாங்க, உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்களாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்டவனை தெரிந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர் எல்லாரும் இவையில் எல்லாரையும் தள்ளி என்ன பண்ணாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்தில் பாருங்க. அல்லேலூயா. சாமுவேலை கொண்டு தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி, அதாவது சங்கீதம் 9:9, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை மீட்டெடுத்து பாதுகாத்து, அந்த காட்டில் அவன் வாழ்ந்திருப்பான எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோட வாழ்க்கையில் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. சாதாரண இது இல்லை. நம்ம சும்மா வெளியே ஒரு சுற்றி வந்தால் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அவன் காட்டில் அநேக மிருகங்கள் மத்தியில் அந்த ஆடுகளை மேய்த்து பாதுகாத்து, நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தாப்பன் என்ன பண்ணுவாங்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மக்கிட்ட என்ன பிடுங்கிடுவாங்களேன்னு தெரில, இப்படிலாம் வாழ்ந்து வந்தவன் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு அரசனாய் மாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 25 சொல்லப்பட்டிருக்கிறது நீதி சங்கீதத்தில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாருடைய மத்தியிலும் இருந்து தள்ளப்பட்டவனை, ஒதுக்கப்பட்டவனை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்திருக்கிற தாவீதை உயர்ந்த இடத்துல கண்மலையின் மேலே நிறுத்துவது போல தேவனாகிய கர்த்தர் அவனை நிறுத்தினார். இன்றும் அவனை பற்றி நம்ம பேசுகிற ஒரு சூழ்நிலை, அவனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வருகிறார். தாவீதின் குமாரனே மனமிறங்கும் என்கிற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற தேவன் நம்மை இப்படி தாங்க அழைத்திருக்கிறார். ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட நிலையில் இருந்த நம்மை கர்த்தர் பண்ணுகிறாரு, மீட்டெடுத்திருக்கிறார். வேதத்தில் பாருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், இக்கட்டுக்கு அது இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகள் போராட்டங்கள் இருந்த அந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்திருந்த போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:7, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து வழிநடத்தி வந்தார். விடுதலை கொடுத்து வழிநடத்தி வந்தபோது அந்த செங்கடலை பிளக்கிற அந்த சூழ்நிலை, அந்த பார்வோன் மறுபடியும் என்ன பண்ணுறான், இவங்களை மறுபடியும் சிறைப்பிடித்து போக வேண்டும் என்று அவன் குதிரை வீரர்களோடு என்ன பண்ணுறான், எல்லாம் வந்து அவனை வந்து அந்த அந்த படையை பின்னோக்கி வருது. அப்போது அவங்க விடுதலை கிடைத்து விட்டது என்கிற நிலையிலே வந்த அந்த மோசையை நம்பி வந்த பிள்ளைகள் மோசையை நோக்கி குரல் கொடுத்து கூக்குரல் இடும்போது தேவன் மோசையிலிருந்து செங்கடல் பிளக்கும்படியாய் மோசேயின் கோலை நீட்டும்படியாக பண்ணும்போது அங்கே பாருங்க, அந்த செங்கடல் மதில் போல இரண்டாக பிளந்தது. இந்த ஜனங்கள் எல்லாரும் அதை கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது ஒருவேளை சந்தோஷத்திலையும் கடந்து போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பின்னாடி படம் வருது, அந்த பயத்தோடும் ஓடி இருக்கலாம். நம்ம தானே, நம்ம வாழ்க்கை அப்படிதான். சந்தோஷம் ஒன்று வருகிறது மட்டும் இல்லைங்க, பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லையா, அதையும் நம்ம பார்க்கணும். சந்தோஷத்தை மட்டும் தேடுவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு கேடகமாய் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண, இவங்களை மறைக்கிறார், காரூரலை காமிக்கிறார் இந்த பார்வோனுடைய படைக்கு. ஆனால் இவங்களுக்கு மேக ஸ்தம்பமாக
வழிநடத்தி அந்த பெரிய ஆபத்திலிருந்து எல்லாவரையும் மூழ்கடித்து, அந்த குதிரையை படை வீரர்கள் எல்லாவற்றையும் பார்வோன் படை அனைத்தையும் மூழ்கடித்து என்ன பண்ணுறாங்க, கரை ஏறும்போது ஆரோனுடைய, அதாவது மோசேனுடைய சகோதரி மிரியாம் பாடுகிறாள். அங்கே சொல்லப்பட்டிருக்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அப்போ இவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்ம பாருங்க இல்லையா, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி அற்புதம் செய்தவர்களை வேதம் சொல்கிறது. இதை யாத்திராகமம் 15:21 சொல்லப்பட்டிருக்கிறது. மிரியாம் அவளுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிரச்சனைகள் வந்தபோது அதில் இருந்து பெரிய விடுதலை கொடுக்கும்போது மிரியாம் பாடுகிறாள். இங்கே பாருங்க, அவங்களுடைய நடனம் மேல வசனத்தை பார்க்கும்போது, ஆரோனும் சகோதரமாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையில தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புரலோடும் நடனத்தோடு அவர்கள் பின்னே புறப்பட்டு போனாங்க. அங்கே பண்ணாங்க, நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் செய்த நன்மை பெரிய ஒரு ஆபத்தில் பிரச்சனையில இருந்து. தாவீதினுடைய காரியங்களை பார்க்கும்போது அநேக உபத்திரவ மத்தியில் என்ன பண்ணாது, அவன் சங்கீதம் பாடினான். சங்கீத புத்தகத்தெல்லாம் பார்த்து சங்கீதம் பாடினான், தாவீது சங்கீதம் பாடினான், தாவீது சங்கீதம். ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது அதிலிருந்து பெரிய விடுதலை கிடைக்கும்போது அவன் சங்கீதம் பாடுகிறான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் அநேக நன்மைகளை செய்து கொண்டு, அப்படிப்பட்டவர்களை தேவனுக்கு நீங்கள் சங்கீதம் பாட வேண்டியதில்லை, துதித்தாலே போதுமானது, நீ நன்றி சொன்னாலே போதுமானது, அவன் தேவனை மகிமைப்படுத்தினாலே போதுமானதாக இருக்கிறது என்பது முதல்ல அறிந்து கொள்ள வேண்டியும் தேவனுடைய பிள்ளைகளை. அது மட்டும் இல்லை, தேவன் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட இந்த வருடம் முழுவதும் அநேக பிரச்சனைகள் இருந்துங்க, எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிப்புக்குரியவர்களாய் மட்டுமல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரை மீட்டெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் பிரச்சனை, நமக்கு தேவைகள் இருக்கும். அந்த சூழ்நிலை ஏதோ ஒரு தொல்லை நம்மை நோக்கி வந்திருக்க, ஒரு இடுதல், நண்பர்களால் வந்த மோசம், பவுல் சொல்கிற மாதிரி சகோதரனால் வந்த மோசம், உற்றார் உறவினால் வந்த மோசம், இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கூட தேவன் என்ன பண்ணார், மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இதோ இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற மனப்பான்மை யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர் தான் நமக்கு பாதுகாவலர். அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மை அனுதினம் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. தேவ ஆலோசனைப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன், தேவன் என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறேன் என்று யார் ஒரு இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர் எப்பேற்பட்ட சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கால 1:71 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தை தான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இல்லை, ஊழியம் செய்யறதுதான் இல்லை, அநேகமாகுது. அதான் நமக்கு பிடிக்காத. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற பிரயாசம், செய்கிற வேலை அவர் கனப்படுத்துகிறார். ஊழியம் என்பது சாதாரணமானது கிடையாது. ஆரோனை போல தேவன் அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் வர முடியாது. அல்லேலூயா. வந்தாலும் நிலைத்து நிற்க முடியாது ஒருவேளை. அப்போ தேவன் அழைத்தால் மட்டுமே இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியும். அது பாக்கியம். நீ என்னதான் உலகத்தில் வேலை செய்தாலும் 60 நாளுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், நீ போய் ரெஸ்ட் எடுத்துதான் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ரெஸ்டே கிடையாது. மரிக்கிற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவர்களாக இருக்கிறார்கள். அது பரலோகத்தில் அவனுக்கு சேர்த்து வைக்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயம் இல்லாமல்
எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏதோ ஊழியம் செய்தோம், ஏதோ காசுக்காகவும் பொருளுக்காகவும் ஊழியம் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு சத்தியத்தோடு தேவ பிள்ளைகளை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஆடுகளை உண்மையாக ஒரு ராஜ்யத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று யார் ஒரு வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் பசுத்த உள்ளத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் ஊழியம் செய்யணும். வேத வசனம் சொல்லுது, சுவிசேஷம் சொல்லாதவர்களுக்கு ஐயோ. கொரிந்தியர் 9:6 நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் கண்ணாடியில், எங்களுக்கு பாஸ்டர் இருந்தார் இல்லையா, அவர் கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருங்க. எதுவும் கண்ணாடியில் எப்போல்லாம் தலை வாடுறீங்களோ முகத்தை கண்ணாடி பார்க்கும்போது அதையும் பாருங்கள். அது உங்களை உந்துதல் பண்ணும். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். உலகத்தில் இருக்கிற மனுஷன் கூட எதையோ சாதிச்சு போகிறான். நீங்களும் ஏதாவது சாதிக்கணும். கர்த்தருக்காக அனுதினமும் தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் எதிரினுடைய கையில் இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கா. எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மளாம் கொல்லி வாயினுடைய பிசாசு, அதாவது அவனுடைய கைக்குள்ளார இருந்தோம். அவன் தானே அப்படிப்பட்ட நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களை மீட்டெடுத்து இப்போ ஜீவனுக்குரியவர்களாய் கத்த வைத்திருக்கா. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அல்லேலூயா. நம்மளாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க, நித்திய காலம் நரகம். அந்த நரகத்திற்கு போக வேண்டியவர்களை கத்த என்ன பண்ணாரு, மீட்டெடுத்து இப்போ ஜீவனுக்குரியவர்களாய் நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 சாமுவேலில் சொல்லப்பட்ட 22:49 அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை எதிராளினுடைய கையில் இருந்து மீட்டெடுக்கிற தேவன். தானியேலுடைய காரியங்கள்லாம் தெரியும். அனுதினமும் தேவனையே சார்ந்து தேவனையே துதித்து கொண்டிருந்த எந்த வேலையும் 3 வேலையும் துதிக்கிற வேலை தான் வேலை. இது ஒரு குற்றமாக இருந்து குற்றம்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க, குற்றம் சாட்டும்படி அவனிடத்தில், ராஜாக்கள் இடத்துல, நேபுகாத்நேச்சர் இடத்துல முறையிடுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் பாருங்க, அந்த தண்டனைக்கு வேற வழி இல்லாமல் சிங்கத்தின் குகையில் போடும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, சிங்கத்தின் வாயை கட்டினார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன், அன்று இன்று என்றும் ஜீவிக்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட தேவன் நம்மையும் பெரிய ஒரு ஆபத்திலிருந்து தப்பித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய காரியங்கள் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல்ல. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பெரிய வெங்கல சிலையை வைத்து அதை வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது நாங்கள் வணங்கவே மாட்டோம். ஒருவேளை என் தேவனைகளை தப்பிக்க அவர் வரலனா கூட பரவாயில்ல, அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் நீ வச்சிருக்கிற சிலையை நம்ம என்ன பண்ண வணங்க மாட்டோன்னு சொல்லும்போது அந்த சூளை 7 மடங்கு மேலும் எரிய வைத்து இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 தேவ மனிதர்களை அந்த அக்னி சூளையில் போடும்போது 4வதாக தேவ தூதன் அவளோடு வந்து உலாவினார் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு முடி கூட அவங்களை சேதப்படுத்தவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நேரத்தில் மட்டும்தான் தேவ தூதன் வந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் நமக்குள்ளார தேவனே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மளோடு இருக்கிறதுனால நம்மை எப்படிப்பட்ட எதிராளுடைய சூழ்ச்சிகள் எது வந்தாலும் நம்மை சேதப்படுத்தாது என்பதை எப்போது மனதில் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே சிந்தையோடு முழங்கால்படுவோம். மகாபரிசுத்தரே சோத்தரிக்கிறோம், கிருபை பெற்றவரே சோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேவரீர் உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் கேடகமாகவும், கர்த்தாவே ரட்சிந்த கொம்புமாகவும், கர்த்தாவே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தாவே எங்களை மீட்டெடுத்து கண்மலையின் மேலே உயர்த்துகிற என் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தாவே, கேட்டுக்கொண்ட வார்த்தைக்காக நன்றி ராஜா. கேட்பது மட்டுமில்லாமல்
அதன்படி எங்களை செய்கிற பிள்ளைகளாகும். கதாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி விலக்கி காத்து கதாவே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்க